தங்கச்சி நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? 1,00,000 கோடி போக்குவரத்து இழப்பு ஏற்றி அதிமுக ஆட்சியில தான் வந்துச்சா? அதுக்கு முன்னாடி இல்லையா? அதுக்கு முன்னாடி இருந்ததா இல்லையா சொல்லுங்க. மின்துறைக்கு இல்ல, போக்குவரத்து துறைக்கு இல்ல, எதுக்குமே இல்ல. நீங்க மாறி மாறி இதே வேலை தானே செய்றீங்க. அவங்களை கேட்டா அவங்க ஆட்சியில இதாயிருச்சு, இவங்களை கேட்டா இவங்க தான் அதை பண்ணிட்டாங்க. சரி, நிறைவேற்றினா ஏன் எங்கால வீதிக்கு வரணும்? ரொம்ப எளிதான ஒன்று தங்கச்சி. என் ஊதியத்துல நீங்க பிடிச்சு வச்சா பிடித்த பணம், அதுக்கு நிலுவைத் தொகைன்னு வச்சுக்கிட்டீங்க. நான் ஓய்வு பெற்றவர் கொடுக்கக்கூடிய ஓய்வூதியம், என்னுடைய பணத்துல 7,000 கோடி எங்கன்னு சொல்லு. முதல்ல என்ன பண்ணாயின்னு சொல்லு. எவ்வளவு பெரிய ஏமாற்று தங்கச்சி. அரசு மக்களை ஏமாத்திருச்சு, திருடிருச்சு என் உழைப்ப. நீங்க தொழிலாளர்களை போய் குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க. அது பேச்சு கிடையாது. எங்க ஐயா சவுந்தரராஜன் நியாயமா தான் நின்று பேசுறாரு. அது கூட்டணியில் இருந்தாலும் அதை எதிர்த்து தான் பேசுறாரு. அவங்க கேட்கறாங்க, கேட்கல. நான் கேட்கறேன்ல, எனக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு பதில் சொல்லுங்க. அவங்க கூட்டணியில் இருக்கலாம், சரி அமைதியா இருக்கலாம். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. என் கம்யூனிஸ்ட் தான் கேட்கணுமா? நான் கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்களா? போக்குவரத்து தொழிலாளருக்கு போராடணும்னு கம்யூனிஸ்டுக்கு அது விதி இருக்கா? நேர்ந்து விட்டுருக்கு. அப்படி இல்லை, யாரும் கேட்கலாம். நீங்க கேட்கலாம், இவர் கேட்கலாம். எங்க அப்பையும் ஓட்டுனாரு, என் மாமே நடத்துனாரு, நான் கேட்கக்கூடாதா? என் தம்பி இருக்கா, என் தங்கச்சி இருக்கா, எல்லாரும் இருக்காங்கல்ல. அப்புறம் உங்களுக்கு தான் பொங்கல், அவனுக்கு இல்லையா? அந்த போராடுறவனுக்கு இல்லையா பொங்கல்ல? முதல்ல பேருந்து தங்கச்சி, பேருந்தா இருப்பாங்க. பேருந்து பயணிக்க சாலை போடுங்க. பேருந்துல பணி செய்கிற அந்த நடத்துனர், ஓட்டுநர் கூட ஊதியத்தை கொடுங்க. அவனுக்கு ஊதியம் இல்லைன்னா அவனுடைய பணத்தை பிடித்த பணத்தை நீ முறையா அவனுக்கு விடணும்னா நேர்மையான அரசு, உண்மையான அரசு, நியாயமான அரசு. அவங்க காசு எங்க? 7,000 கோடி எங்க? என்ன பண்ண? திரும்பியா? யார்ட்டையும் கொடுத்தியா? என்ன பண்ண? அது வேற எதுக்கு கொண்டு போனியா? ஏன் காசு எடுத்து எப்படி பண்ணுவ? நீ இதே மாதிரி டாஸ்மார்க் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்காம ஒரு மாசம் நிறுத்திடுவியா? நீ தங்கச்சி என்னை பாருங்க, நிறுத்திடுவியா? இதே மாதிரி டாஸ்மார்க் தொழிலாளர்கள் டாஸ்மார்க்கில் வேலை செய்ய முடியாதுன்னு ஒரு நாள் வெளியில வந்தா உடனே அடுத்த நொடி பேசி தீர்வு காண காண மாட்டேங்கிறாங்க. அப்போ